வணக்கம் சகோதரிகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம பேச போற விஷயம் ரொம்பவே ஆழமானது. பொதுவாவே நம்ம ஊர்ல ஒரு பேச்சு உண்டு. பெண்கள் நினைச்சா ஒரு வீட்டை கோயிலா மாத்த முடியும், இல்லனா அதே வீட்டை நரகமாவும் மாத்த முடியும்னு. இது ஏன் தெரியுமா? ஒரு குடும்பத்தோட அச்சாணியே நாம தான். ஆனா அந்த அச்சாணிக்கு பலம் கொடுக்கறது எதுன்னு பாத்தீங்கன்னா, அது அந்த இறைவனோட அருள் தான். நம்மள நிறைய பேரு சாமி கும்பிடுறோம், ஆனா கஷ்டம் மட்டும் குறையவே இல்லையேன்னு நினைப்போம். ஆனா உண்மை என்ன தெரியுமா சகோதரிகளே? தெய்வ பக்திங்கிறது வெறும் வேண்டுதல் மட்டும் கிடையாது. அது ஒரு பெரிய நம்பிக்கை. அந்த நம்பிக்கைய உண்மையா ஆழமா மனசுல வச்சிருக்க பெண்களுக்கு அவங்க வாழ்க்கையில சில மாற்றங்கள் கட்டாயம் நடந்தே தீரும். இப்போ நாம பேசணும் இல்லையா, பக்தி இருந்தா இக்கட்டான நேரத்துல உதவி கிடைக்கும்னு. அதுக்கு ஒரு அருமையான உதாரணம் தான் காரைக்கால் அம்மையாரோட கதை. அப்போ அவங்களுக்கு கல்யாணமாகி புனிதவதியார்னு பேரு. அவங்க கணவர் பேரு பரமதத்தன். ஒரு நாள் அவரோட கடைக்கு ஒருத்தர் 2 மாங்கனிகளை கொடுத்துட்டு போறாரு. வீட்டுக்கு எடுத்துட்டு போய் கொடுன்னு பரமதத்தன் அவரோட வேலைக்காரன் கிட்ட அதை கொடுத்து அனுப்புறாரு. புனிதவதியார் அந்த மாம்பழங்களை வாங்கி வச்சிருக்காங்க. அப்போ பார்த்து அவங்க வீட்டுக்கு ஒரு சிவனடியார் பசியோட வர்றாரு. அந்த அம்மாவுக்கு பக்தி ரத்தத்துல ஊர்னது இல்லையா? ஐயோ, சிவனடியார் பசியோட வர்றாரேன்னு பதறி போய் வீட்ல சமைச்சு வச்சிருந்த சாதத்தை போட்டு கணவர் கொடுத்து அனுப்பின 2 மாம்பழத்துல உண்ண கொண்டு வந்து அவருக்கு வச்சிடுறாங்க. அந்த அடியாரும் வயிறு திருப்தியா சாப்பிட்டுட்டு ஆசிர்வதிச்சுட்டு போயிடுறாரு. மதியம் கணவர் சாப்பிட வர்றாரு. அந்த மீதி இருந்த ஒரு மாம்பழத்தை புனிதவதியார் வைக்கிறாங்க. அது அவ்வளவு ருசியா இருக்கு. பரமதத்தன் ஆசையா இன்னொரு பழமும் இருந்துச்சே, அதையும் கொண்டு வான்னு தேய்க்கிறாரு. இப்போதான் அந்த இக்கட்டான நேரம் வருது. அடியார்ட்ட கொடுத்துட்டேன்னு சொன்னா கணவர் கோபப்படுவாரோன்னு ஒரு நிமிஷம் அந்த அம்மா தவிச்சு போறாங்க. ஆனா அடுத்த நிமிஷமே அவங்க மனசு அந்த தெய்வன் கிட்ட போயிடுச்சு. பெருமானே, உன் அடியாருக்கு தானே கொடுத்தேன், இப்போ என் கணவர் கேக்குறாரே, நான் என்ன பண்ணுவேன்னு கண்ணை மூடி மனசார வேண்டிக்கிறாங்க. அப்போ என்ன ஆச்சு தெரியுமா சகோதரிகளே? அவங்க கைக்குள்ள ஒரு மாங்கனி திடீர்னு வந்து விழுது. அதிசயம் நடந்தே தீரும்னு சொன்னோம் இல்லையா, அதுதான் இது. அந்த பழத்தை அவங்க கணவர்கிட்ட வைக்கிறாங்க. அதை சாப்பிட்ட பரமதத்தன் அசந்து போயிட்டாரு. ஏது, முன்னாடி வச்ச பழத்தை விட இது தேவாமிர்தமா இருக்கே, இது எங்கிருந்து வந்துச்சுன்னு கேக்குறாரு. புனிதவதியார் உண்மைய சொல்லிடுறாங்க. ஆனா அவரோ, உண்மையிலேயே சாமி தான் கொடுத்ததா? அப்போ இன்னொரு பழத்தை வரவழைத்து காட்டு பாப்போம்னு சவால் விடுறாரு. மறுபடியும் அந்த அம்மா வேண்டிக்கிறாங்க. இன்னொரு பழம் வருது. ஆனா அது பரமதத்தன் கைக்கு வந்த உடனே மறைஞ்சு போயிடுது. அப்போதான் பரமதத்தனுக்கு ஒன்னு புரியுது. தாம் மனைவி சாதாரணமானவள் இல்ல, அவ தெய்வத்தோட நேரடி அருள் பெற்ற ஒரு மகாசக்தின்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்க காலை தொட்டு கும்பிடுறாரு. சகோதரிகளே, இந்த கதையிலிருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, புனிதவதியார் அந்த தர்மத்தை செய்யும்போது நமக்கு தெய்வம் துணை இருக்குங்கிற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையில தான் செஞ்சாங்க. அதனாலதான் அவங்களுக்கு பிரச்சனை வரும்போது அந்த இறைவனே நேர்ல வந்து உதவி செஞ்சாரு. அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையிலையும் நாம நேர்மையாவும் பக்தி உள்ளவங்களாவும் இருந்தா, நாம இக்கட்டான சூழ்நிலையில தவிக்கும் போது அந்த பரம்பொருள் ஏதோ ஒரு ரூபத்துல வந்து நம்ம கை தூக்கி விடுவாரு. இத கேட்கும் போதே நமக்குள்ளேயும் ஒரு தெம்பு வருதில்ல? இப்போ அந்த புனிதவதியார் மாதிரி தெய்வ பக்தி கொண்ட ஒவ்வொரு பெண்ணோட வாழ்க்கையிலையும் நடக்க போற அந்த 10 ரகசிய மாற்றங்களை ஒவ்வொன்னா விரிவா பாப்போமா? முதல்ல வர்றது ஒரு அபாரமான தைரியம். வாழ்க்கைனா கஷ்டம் வரத்தான் செய்யும். ஆனா பக்தி உள்ள பெண் பதற மாட்டாங்க. எனக்கு மேல ஒருத்தன் இருக்கான், அவன் பார்த்துப்பாங்கிற அந்த ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இரும்பு மாதிரி ஒரு மன உறுதியை கொடுக்கும். 2, குடும்பத்துல ஒரு நிம்மதி. ஒரு வீட்ல விளக்கேத்தி சாமி கும்பிடும்போது அந்த வீட்டோட வைப்ரேஷனே மாறிடும். அவங்க மனசு அமைதியா இருந்தாலே அந்த வீடு முழுக்க ஒரு நிம்மதி பரவும். தேவையற்ற சண்டைகள் குறைஞ்சு அந்த வீடே ஒரு கோயிலா மாறிடும். 3, இக்கட்டான நேரத்துல தேடி வரும் உதவி. அந்த கதையில வந்த மாதிரிதான், நாம வழி தெரியாம நிக்கும்போது எங்கிருந்தோ ஒரு உதவி கதவை தட்டும். அது ஒரு மனுஷ ரூபத்துல வரலாம், இல்ல ஒரு யோசனை ரூபத்துல வரலாம். ஆனா அந்த தெய்வம் நம்ம கைவிடாது. 4, முகத்துல ஒரு தனி தேஜஸ்.
பக்தி இருக்கிற பெண்களோட முகத்துல ஒரு பொலிவு இருக்கும். அது மேக்கப் கிடையாது, அவங்க உள்ளத்துல இருக்கிற அந்த தூய்மையான எண்ணங்களோட வெளிப்பாடு. அவங்க கண்ணுல ஒரு தெளிவும் சிரிப்புல ஒரு கனிவும் இருக்கும். 5. கெட்ட விஷயங்கள்ல இருந்து பாதுகாப்பு. பக்திங்கிறது ஒரு கவசம் மாதிரி. நமக்கு தீமை செய்ய நினைக்கிறவங்க கிட்ட இருந்தோ இல்ல தப்பான பாதையில நாம போக நினைக்கிறப்போவோ அந்த இறைவன் ஒரு வேலி மாதிரி நம்மள பாதுகாப்பாரு. 4. பலிக்க போகும் உள்ளுணர்வு. இவங்களுக்கு ஒரு விசித்திரமான சக்தி இருக்கும். ஏதோ ஒண்ணு நடக்க போகுதுன்னா இவங்க மனசு முன்னாடியே திக் திக்னு அடிக்கும். அந்த தெய்வம் இவங்க மனசுக்குள்ள ஒரு எச்சரிக்கை மணியை அடிச்சுக்கிட்டே இருக்கும். 7. கேட்டது ஒண்ணு கிடைச்சது இன்னொன்னு. நாம ஒண்ணு கேட்போம், ஆனா அது நடக்காது. அப்போ வருத்தப்படக்கூடாது சகோதரிகளே. ஏன்னா அந்த தெய்வம் நமக்காக அதை விட பெரிய விஷயத்தை ஒழிச்சு வச்சிருக்கோம். கடைசியில பார்த்தா நாம ஆசைப்பட்டதை விட சிறப்பானதா நமக்கு கிடைக்கும். 8. வார்த்தை பலிதம், அதாவது வாக்கு சுத்தம். பக்தி உள்ளவங்க மனசார ஒருத்தரை நல்லா இருப்பான்னு வாழ்த்துனா அது கண்டிப்பா நடக்கும். அவங்க நாக்குல எப்பவும் தெய்வ நாமம் இருக்கிறதால அவங்க பேசுற வார்த்தைகளுக்கு ஒரு தனி சக்தி வந்துடுது. 9. தனிமையிலும் ஒரு துணை. இவங்களுக்கு தனிமைனா பயம் இருக்காது. ஏன்னா நான் மட்டும் தனியா இல்ல, என் தெய்வம் என் கூடவே இருக்குன்னு அவங்க நம்புவாங்க. அந்த தைரியமே அவங்கள ஒரு சிங்கப்பெண் மாதிரி வாழ வைக்கும். 10. எது நடந்தாலும் ஏற்றுக்கொள்ளற அந்த மனப்பக்குவம். எல்லாத்த விட முக்கியமானது இதுதான். கஷ்டமோ நஷ்டமோ எல்லாம் அவன் செயல்னு ஏத்துக்கிற அந்த சரணாகதி மனநிலை இருக்கு பாருங்க, அதுதான் ஒரு பெண்ணை முழுமையான தேவதையா மாத்துது. என்ன சகோதரிகளே, இதெல்லாம் கேட்கும்போதே மனசுக்கு எவ்வளவு நிம்மதியா இருக்குல்ல? உங்க மனசுக்குள்ளேயும் உங்க வீட்டுக்குள்ளேயும் அந்த இறைவனோட அருள் எப்பவும் ஒரு வெளிச்சமா இருக்கட்டும். நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் அந்த தெய்வத்தோட துணையால மிகப்பெரிய வெற்றியா மாறட்டும். உங்க குடும்பத்துல எப்பவும் சந்தோஷமும் குறையாத நிம்மதியும் நிலைச்சிருக்கணும்னு நான் மனசார வேண்டிக்கிறேன். உங்க வாழ்க்கையிலயும் அந்த தெய்வத்தோட துணை எப்பவும் இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல உங்க வாழ்க்கையில தெய்வத்தோட அருள் முழுமையா கிடைக்க கடவுளே துணை அப்படின்னு டைப் பண்ணுங்க. நீங்க போடுற அந்த ஒரு கமெண்ட் இதே நம்பிக்கையோட இருக்கிற இன்னும் பல சகோதரிகளுக்கு ஒரு பெரிய நேர்மறை ஆற்றலை கொடுக்கும். உங்களோட அந்த வேண்டுதல் கண்டிப்பா பலிக்கும். இந்த தகவல்கள் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு, ஒரு சின்ன உத்வேகத்தை கொடுத்திருக்கும்னு நான் நம்புறேன். இத நீங்க மட்டும் கேட்காம உங்க தோழிகளுக்கும் பகிர்ந்து அவங்க மனசுக்கும் ஒரு தெம்ப கொடுங்க. மீண்டும் இதே மாதிரி இன்னொரு அழகான ஆழமான தலைப்போட வந்து உங்களை சந்திக்கிறேன் சகோதரிகளே. அதுவரைக்கும் அந்த தெய்வத்தோட அரவணைப்புல எப்பவும் பாதுகாப்பா இருங்க. நன்றி, வணக்கம்.